எல்லோருக்கும் வணக்கம். சத்தமா வணக்கம், உறக்க வணக்கம். உறக்க வணக்கம்னு யாரோ ஒருத்தரும் அப்படி உறக்க வணக்கத்துக்கு போன மாதிரி இருக்குது. அப்படியா இல்லையே? ரைட், நல்லது. உங்களோட பேசுறது மகிழ்ச்சி. அதுவும் மதிய வேலை கடந்து மாலை வேலை தூங்குற வேலையில பேசுகின்ற வேலையிலே மகிழ்ச்சி வருகிறேன். அந்த அப்பாயின்மெண்ட் ஒன்னு கண்டிப்பா எடுத்துறேன்னு சொல்றேன். நீங்க எடுத்துறேன்னு சொல்றீங்க. கரெக்டானா? எடுத்துறீங்களா? I am ready. Are you ready? 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 Ho 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 ho. Hey 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 hey. வாழ்த்துக்கள். என்ன? ஹாய் சார். ஹலோ லோகேஷ். எஸ். உங்களோட படங்கள்ல இருந்து எல்லாமே பார்த்துருக்கேன் சார். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க சார். உங்களோட ஒரு இன்டர்வியூ பிளான் பண்ணலாமா? இன்டர்வியூ எங்க வந்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணலாம், எங்களோட சேர்ந்து ஜாப்ல சேர்ந்துக்கலாம். முதல்ல இதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் சார், அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம் சார். குட், வாங்க. இன்டர்வியூ சேனல்ல இருந்து வரீங்களா? ஆமா சார். விச் சேனல்? ஏவிஐ மூவிஸ். ஓகே, வாங்க உள்ள வாங்க. ஏவிஐ மூவி மேக்கர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நடிப்பால முதல் படத்துல நடிச்சவங்களை தாண்டி மக்களையும் மிரள வச்ச அவரோட நடிப்பால கவர்ந்த ஒரு நடிகர் தான் நம்ம கூட இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, தமிழ்நாட்டோட ஹல்க்குன்னு அழைக்கப்படுற ஒரு நபர் தான், வேற யாரும் கிடையாது, கரிகாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களை பார்த்தோன்னே ஒரு எனர்ஜெட்டிக்கான வைப் வருது சார். நீங்க உங்களோட எனர்ஜியை உங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க சார். டெய்லியுமே இது நடக்குமா சார்? ஆமா, இது ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆக்சுவலி. ஓகே சார். அப்போ அங்க வந்திருக்க மக்கள் எல்லாருமே ஒரு சமுதாய சேவை மாதிரி தான். ஓகே. ஏன்னா எல்லாரும் சேலரி பீப்புள்ஸ் கிடையாது, அட்மின் ஸ்டாஃப் தான் சேலரி பீப்புள்ஸ். மற்றவங்கள ஒரு சமுதாய சேவை மாதிரி அவங்கள ஒரு வேகப்படுத்தி அதில் தான் என்னை சார்ந்தவங்க 80 பேர் இதே மாதிரி கம்பெனி வச்சிருக்காங்க. ஓகே. ரியல் எஸ்டேட் கம்பெனி என் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டவங்க புதிய மக்களாக இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது, இப்படி எனர்ஜியை கொடுத்து அது பண்ணு இது பண்ணு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், இசை எல்லாமே சினிமாவில் பண்ணுற மாதிரி இங்கே எல்லாமே சகலமும் டெலிகாலிங்லேருந்து எண்டு க்ளோசிங் வரைக்கும் சொல்லி கொடுத்து அவங்களை பெரிய ஆளாக்க கொண்டு வர்றோம். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் நிறைய பேர் நல்லா பெருசாக வளர்ந்துருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்க கூட நிறைய சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை வருது சார். எவ்வளோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க சார்? டெஃபினட்டிவ், கண்டிப்பாக உங்களை மாதிரியே சார். ஓகே சார், இப்போ உங்களோட பர்சனல் லைஃப் எப்படி சார் இருக்கு? இப்போ பர்சனல் லைஃப் எப்பவுமே ஹாப்பியாக இருக்க வச்சுக்கொண்டு இருக்கிறோமே தவிர உண்மையாகவே ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஃபேமிலிக்கு கொஞ்சம் நிறைய டைம் ஒதுக்குற நபர் கிடையாது. நான் எனக்குன்னு ஒரு குறிக்கோள் கடவுள் கொடுத்துருக்காரு, அந்த குறிக்கோள் நோக்கி ஓடுவேன். அதனால தான் எனக்கு நான் பேசிக்கலி கிறிஸ்டியன். அதில் ஒரு கிறிஸ்டியன் சாங் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். எல்லா மதமும் எனக்கு பிடிச்ச மதங்கள் தான், பட் இருந்தால் கூட கிறிஸ்டியன் மதத்தில் இருந்துட்டு நான் செயல்படும்போது ஒரு சாங் என்னை டிஸ்டர்ப் பண்ணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு இப்போ கூட சாதாரண பாட்டு உங்களுக்கு கேட்கும்போது சாதாரணமாக இருக்கலாம், அந்த பாட்டு நான் பாடினேன்னா இல்லை கேட்டேன்னா எனக்கு உடனே கண்ணீர் வடியும். அப்படி ஒரு லைன் இருக்குது. ஏன்னா அந்த பாட்டை பாடுறேன், அதுக்கு முன்னாடி அது ஏன் அதில் டிஸ்டர்ப் ஆகிறேன்னா, எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் வரும்போது பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் இப்போ பொறுப்பு தன்னுடைய பிள்ளையை கவனிக்கணும், தன்னுடைய மனைவி கவனிக்கணும், தன்னைத்தானே கவனித்துக்கணும், நம்முடைய சுத்தம் சூழல் எல்லாரையும் கவனிக்கணும். ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. தட் இஸ் கால்ட் கேரியர் க்ரோத். ஓகே, மானிட்டரி க்ரோத்துங்கிறது எல்லா வாழ்க்கையிலும் இருக்கிறது தான். கடை வச்சிருக்கிறாங்க, இங்கே ஒரு 400-500 பேர் கடை வச்சிருக்காங்க அந்த தெருவில், எல்லாருமே கோடீஸ்வரம் தான். ஓகே, அப்போ வசதியாக தான் இருக்காங்க. மானிட்டரி க்ரோத்துங்கிற ஈஸியான விஷயம் தான், பிளான் பண்ணால் வரும். அதை தாண்டி கேரியர் க்ரோத் முக்கியமான விஷயம். அப்போ எனக்கு கடவுள் நிறைய திறமையை கொடுத்துருக்காரு. நான் இப்படி சொல்கிறீங்களே, பேச்சாற்றல், மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற ஆற்றல். ஸோ சினிமாவுன்னு எடுத்துட்டா கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், இசை 24 கிராஃப்ட்டுமே பண்ண முடியும்னால அப்படிதான் சில படங்களில் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பேசலாம். இவ்வளோ இருக்கும்போது அதுதான் என்னுடைய மெயின் விஷயமா இருக்குது, மெயின் ஆற்றலாக இருக்குது. அதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த டேலண்டாக இருக்குது. அப்போ என் மனைவி குழந்தைகளை கவனிக்கிறது முக்கியம்தான். அதை விட முக்கியமான பங்குன்னு காரணமாக நான் அந்த வீட்டில் உள்ள விஷயத்த ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. அதுக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தால் கூட, ஆனால் அந்த பாட்டை கேட்டு நான் வருத்தப்பட்டுறக்கூடாது. அப்படி என்ன பாட்டு சார்? எந்த லைன் சார் அதை சொல்லுங்க சார். அது ஒரு கிறிஸ்டியன் சாங்கில், என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். என்னை நம்பி கடவுள் நிறைய பொறுப்பு கொடுத்துருக்கார். முதல் பொறுப்பு கற்பொழுக்கத்தோடு இருக்கணும்னு இருக்கார். நான் சினிமாவில் இருந்தால் கூட கற்பொழுக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பேசுறதுக்கு ஒரு தில் வேணும். பை காட்ஸ் கிரேஸ் பேசிகிட்டு இருக்கேன். நான் சுத்தவானா 100% சுத்தவானா இருக்கிறது போராடிட்டு இருக்கேன். இதான் விஷயம். சுத்தவானா இருக்கிறது போராடவே இல்லைன்னா மனதளவில் கெட்டு போனாலே நீ பாவி அப்படின்னு சொல்லப்படுது.
மனதளவில் எல்லா மனுஷனும் சுமாராக கூட இருக்கலாம், ஆனால் ரியல் அப்படி இருக்கவே கூடாது. அதை தான் உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் அது சொல்லப்படுது. இதை தாண்டி இந்த சொல்கிறேன் இப்படி சமூக சேவை மாதிரி எல்லாருமே சம்பாதிக்க வைக்கிறதுக்கு என்னென்னு பிளான் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னுடைய கடமைன்னா அதெல்லாம் தாண்டி சினிமாவில் கடவுள் ஒரு பெரிய விஷயத்தை எனக்கு சொல்லி இருந்திருக்காரு. அதுதான் அந்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல், இசை, நடிப்பு பெரிய சக்ஸஸ் பண்ணியே தீரணும். பல பேர் சக்ஸஸ் பண்ண வச்சே தீரணும். அதுக்காக தான் என்னை சார்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டு ஒரு 6 படங்கள் வருஷத்துக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நோக்கி செயல்பட்டுருக்கோம். இந்த வருஷத்துல அநேகமா அது கண்டிப்பா அப்டேட்ஸ் வந்துடும். நீங்க நான் கேட்ட கேள்விக்கு எப்பயுமே ஒரு சினிமாவை வந்து உங்க கூட ஒரு நபராவே பாக்குறீங்க, ஒரு உறுப்பாவே பாக்குறீங்க. அப்படி அந்த அளவுக்கு சினிமாவை காதலிக்கிறீங்க. இப்போ சினிமாவை உங்களையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கு இல்லையா? உங்களோட முதல் படம், அந்த படம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு வெற்றி. அதுல உங்களோட இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு இன்ட்ரோ கிடைச்சிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெறித்தனமான ஒரு இன்ட்ரோ. எப்படி சார் அந்த அனுபவம் கிடைச்சது? முதல் படத்திலேயே ஒருத்தருக்கு கெரியரை growth பண்ணுன்றது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு அந்த படத்தோட அனுபவம் நிறைய உங்களுக்கு கண்ணுக்குள்ளே இருந்திருக்குல்ல சார், ஃபர்ஸ்ட் ஷாட் இதுதான் அப்படின்ற மாதிரிலாம். அதை பத்தி ஒரு சில அதான் அந்த படம் பொறுத்த மட்டும் நான் நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன், ஆனாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். அது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். கஸ்தூர்ராஜாவுடைய மூத்த பையன் நான் தான், இதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவு எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஓகே, 2வது பையன் தான் செல்வராகவன், அடுத்த பையன் தான் தனுஷ், இடையில 2 பெண் குழந்தைகள் இருக்கு. இப்படி சொல்ற அளவுக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பிள்ளை மாதிரியே பாவிச்சு என்ன அழகாக கொண்டு வந்தார். அவர் தொடர்ச்சி அவருடைய படங்களை 3-4 படங்கள் கொண்டு வந்திருப்பாரு. அப்போ அவர் என்ன செலக்ட் பண்ண விதமே, தம்பி உன் கண்ணு, உன்னுடைய கருப்பு, உன்னுடைய உடம்பு, அதுக்காக தான் உன்னை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லுவார். என்னை பிள்ளை மாதிரி பார்த்துக்குவார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நான் தான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக நடிக்கிற படம் எதுவும் ஆகுதுபடிக்கு சேஃப் கார்டு அவர் கொடுத்துட்ருப்பார். ஓகே, அதை தாண்டி நான் ஃபைட் மாஸ்டர் கேட்டு கொஞ்சம் ரிஸ்கான ஷாட்லாம் எடுத்து வாங்கிக்குவேன். ஸோ அப்படி அவர் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவார். அது மாதிரி அவர் கேரக்டர் எனக்கு சொல்லும்போது, இது ஒரு பொம்பளை பொறுக்கி கேரக்டர், ஆம்பளை பார்த்தா அடித்து காலி பண்ணுவான், பொம்பளை பார்த்தா ரேப் பண்ணுவான், அந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அதை உள்வாங்கிட்டு அந்த வயசு, அந்த சின்ன வயசில் நான் நடிக்கும்போது அது நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கூச்சமாகவும், என்னையே அது கொஞ்சம் சுமாரான ஆளாக இருக்கிறோமே, ஏன்னா கேரக்டர் தானே அப்படிங்கிற ஃபீலில் அதுக்கேற்ற நடிக்கும்போது ஒரு இன்வால்வ்மெண்ட் மட்டும் எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் ப்ராக்டிஸில் கிடைச்ச. ஃபிலிம் இன்ஸ்டியூட் இப்போ தான் நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது. இல்லை அப்போ ஒரே ஃபிலிம் இன்ஸ்டியூட் தரமணி இன்ஸ்டியூட், அதில் ஒரு நான் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ரகுவரன், அப்புறம் ராம்கி, இவர் அரண் பண்ணி எல்லாமே எங்கள் கற்றுக்கிட்ட இடம் அது. ஸோ அதில் நானும் கற்றுக்கிட்டு அந்த இன்வால்வ்மெண்ட் ப்ராக்டிஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த இன்வால்வ்மெண்ட் ப்ராக்டிஸில் அப்படி உட்காந்துருந்தேன்னா அந்த லுங்கி கட்டி உட்கார வச்சுருப்பாங்க, அப்படியே தான் உட்காந்துருப்பேன், அந்த கேரக்டராகவே மாறி இப்படி உட்காந்துருப்பேன். உட்காந்துருக்கும் போது எனக்குள்ள நான் சொல்லிகிட்டே இருப்பேன் மைண்டில், நான் ஒரு பொம்பளை பொறுக்கி, நான் ஒரு கொலகார பாவி, என்னை விட மட்டமான ஆள் உலகத்திலே கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த திமிரில் இருந்துட்டு இருப்பேன். அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது கஸ்தூராஜ் சார் எனக்கு வந்து சைட் அடிச்சுட்டே இருப்பார். அங்கிருந்து சைட் அடிச்சுட்டே இருப்பார். என்னை பார்த்து சைட் அடிக்கிறது தான் அவர் வேலை. அந்த கேரக்டர் தான் அவர் கனவு கேரக்டர் மாதிரி. அந்த கேரக்டர் எப்படியாவது பெருசாக கொண்டு வந்து சைட் அடிச்சுட்டே இருப்பார். பட்டு அகமது கேமராமேன், அகமது பாப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு வந்து உட்கார வச்சு, அப்படியே நான் இருக்கிற போஸ்ட்ல அப்படியே ஒரு ஆங்கில கரியால் அப்படியே இருமா, இரு இப்படி பாரு, அங்கே பாரு, இப்படி பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது சின்ன போரை பார்த்தா கூட ரசிக்குவார். ஒண்ணுமே பண்ணல, எதுக்கே சிரிச்சுக்காருன்னா அவருடைய கனவு கேரக்டர். அப்போ அந்த கேரக்டருக்கான இன்வால்வ்மெண்ட் போகும்போது அப்படி ரசிக்குவார். அப்படி இருந்த கேரக்டர். அதனால தான் அதோடைய வெளிப்பாடு படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி ரீ ரெக்கார்டிங் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் டே மியூசிஷியன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. தேவா சாருடைய ரீ ரெக்கார்டிங். யார் அந்த மிருகங்கிறது பிடிச்சிங்க, அவரை பார்க்கணும், நாங்கள் கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்கன்னா நான் கிடைக்கல. 2ஆம் நாளும் கிடைக்கல. 3ஆம் நாள் எல்லாருமே ஸ்டாப் சார், நீ அவரை கூப்பிட்டு வந்து அவரை பார்த்து வச்சாதான் நாங்கள் மியூசிக் வாசிப்போம்னு சொல்லி கிண்டல உட்காந்துட்டாங்க. அதுக்கு எனக்கு கார் வந்தது, நான் போனேன். போனால் எல்லாரும் எந்திரிச்சு நிற்காங்க. தேவா சார், அவங்க டீம் எல்லாரும், குரூப் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. வந்து பார்த்து என்ன ஆச்சரியமா பார்த்து சின்ன பையன்றாங்க. ஏன்னா படத்தில் அப்படி அப்போ ஒரு 40 வயசு கேரக்டர் மாதிரி, ஒரு மிருகம் மாதிரி பயங்கர அசுரம். வயசு எவ்வளவு சார்? அப்போ எனக்கு 23 வயசு. 23 வயசுலயே சார். இப்போ சினிமாக்கு உடம்பு குறைக்கிறது ஏத்துறது ஓகே. முதல் படம் இப்படிதான் இருக்க போதுன்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியும் கரெக்டா? அப்படின்றப்போ இந்த ஜிம், இந்த உடற்கட்டா வச்சிருக்கணும்ன்றது ஒன்லி இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு? கரெக்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல எனக்கு பேர் தக்கடின்னுவாங்க. தக்கடின்னு தெரியுமா? குண்டா இருப்பாங்க, தொக்கு நடந்து குண்டா வருவாங்கல்ல, அப்படி ஒரு கேரக்டர் தான் நான். ஸ்லிம் கிடையாது, ஃபிட் கிடையாது. பட் எனக்கு ஒரு 4 வயசுல இருந்தே சினிமா ஆசை. அப்போ சினிமா எதை பார்த்து சார் உங்களுக்கு சினிமா ஆசை? சினிமா 4 வயசுல எங்களுடைய டூரிங் டாக்கீஸ்ல பழைய எம்ஜிஆர் உடைய ஃபிலிம் எல்லாம் போடுவாங்க. எம்ஜிஆர் தீவிர ரசிகர், எம்ஜிஆர் ரசிகர், அடுத்த ரஜினி ரசிகர் அப்படின்னு அதில் ஃபிலிம் எல்லாம் கட் பண்ணி போட்டுருப்பாங்க. அதில் தூண்டு எடுத்துப்பார், நாளை நம்ம எம்ஜிஆர் ஸ்டில் 3 கெட்டப்பில் அப்படி இருப்பார். பார்த்தோம் இதே மாதிரி நம்ம ஃபிலிம் ரோல் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும்ல. அதன் அடிப்படையில் அப்படியே கனவு. அப்போ நல்லா படித்தா தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேர்ப்பேன், ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேர்த்தா தான் நடிகராக முடியும், இப்படியே சொல்லி வளர்த்தாங்க.
அப்போ ஆட்டோமேட்டிக்லி அது நோக்கியே செயல்பட்டேன். ஒரு தேட்டா உட்காந்து வாழ்க்கையை வளர்த்துக்கிட்டது தான். பட் பேட் ஹேபிட்ஸ் எதுவுமே இல்லாமல் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் அப்படி வளர்த்தாங்க. ஸோ அதனால் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. முழுக்க ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் சினிமா அப்படி வளர்ந்ததுனால எக்ஸசைஸ் உடம்பை பாதுகாத்துக்கணும். அப்போல்லாம் ஜிம் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணுவோம், இல்லை எங்கேயோ ஒரு பார் போட்டிருப்போம், அந்த பாரில் போய் உட்காந்து தொங்குறது, இப்படியே டெவலப் பண்ணி கிரவுண்ட் எக்ஸசைஸ்லேயே தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் படம்லாம் பண்ணும்போது அந்த படத்தை பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ண உடம்பா இருக்காது. அதே இது அதுக்கு பிறகு 2005 வைரவன் படம் பண்ணேன். அதில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணேன் ஜிம்மில் போய். அதனால அது இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஏன் அதை பத்தி கேட்டேன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலயே உங்களுக்கு முட்டையை உடைச்சு வாயில ஊத்தணும், ஆமா, ஒரிஜினலா ஃபைட் பண்ணணும், அடியும் வாங்கணும், இப்படி நிறைய டாஸ்க் இருந்தது இல்ல? கரெக்ட். அதை பண்ணோன்னா திருப்பி நம்ம சினிமால தான் இருக்கணும்னு தோணுச்சா, இல்ல திருப்பி ஓடிடலாம்பா சினிமா விட்டு அப்படின்னு தோணுச்சா? இல்ல, அதெல்லாம் என்னுடைய இயற்கையான வாழ்வு அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே தவிர அது புதுசா இல்லை. எனக்கு எல்லாமே பயிற்சியான விஷயமா இருக்கு. நான் முட்டையை சாப்பிட்டேன்னா அதுல எத்தனை முட்டையை காட்டுவேன்னா ஒரு 6-7 முட்டையை காட்டுவாங்க தவிர அவ்வளவுதான் காட்ட முடியும். நான் சாப்பிட்ட முட்டையை ஃபுல்லா காட்டினா அதுக்கே 2-3 நிமிஷம் ஆயிடும். எத்தனை முட்டை சார் சாப்பிட்டுருப்பீங்க? ஒரு 25 முட்டைக்கு மேல சாப்பிட்டோம். ஸ்டாப் போதும்பா விடுப்பான். நான் குடிச்சிட்டே இருந்தேன். கட் பண்ணுமா ஃபிலிம் ரோல் கட் ஆன பிறகு தான் நான் ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா அது நிறைய பண்ணா அது கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிற ஃபீல் தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். முட்டை ரோ வாங்கி வச்சிருப்பாங்க எங்க அம்மா வீட்டுல. அதுல உட்காந்து 40 முட்டை 50 முட்டை இருக்கும். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கசின் பிரதர்ஸ் அவங்களாம் கூட்டிட்டு வச்சு காம்படிஷன் நடக்கும் எங்களுடைய கிச்சன்ல. யார் முட்டை அதிகமாக சாப்பிடலாம்னு எல்லாம் 2-3 சாப்பிடுவாங்க. நான் அது பாட்டுக்கு அப்பவே 10-15 சாப்பிட்டே இருப்பேன். ஓகே, பச்சை முட்டை சாப்பிட்றது. பட் நமக்கு எல்லாம் கிஃப்ட் அவார்ட்லாம் தருவாங்க. இதில் அதுவும் தாண்டி இந்த சோலை மாவில் பண்ணும்போது தம்பி கஸ்தூரிராஜ் சார் சொன்னார், இப்போதைக்கு நீ முட்டை சாப்பிடணும், ஒரு கவலை பால் சாப்பிடணும், அதனால சாப்பிடாத காலில்னார். சரி சார், நான் சாப்பிடாம உட்காந்துட்டேன். எனக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி அந்த மாதிரி டைமில் அந்த ஷார்ட் வச்சுட்டாங்க. முட்டை வயிறார சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்த பால் கோலன் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் ஓடி வந்தோம். சின்ன பையன் இல்லையா, எல்லாரும் நல்லா கேர் எடுப்பாங்க. அப்போ நம்ம நல்லா இருக்கும். இப்போ தான் கேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே கேர் எடுக்க கண்டுக்கிறது இல்லை. இவருக்கு ஏதாவது தான் நினைப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அந்த டைமில் ரொம்ப கேர் எடுப்பாங்க. அப்போ கேர் எடுக்கும்போது எல்லாரும் கொஞ்சம் உடம்பு வீட்டில் இருக்கவங்களாம் பயந்தாங்களா உங்களை பார்த்து? எங்க இப்போ ஆடியன்ஸா இருக்கவங்களாம் பயந்துட்டோம் உங்களை பார்த்து, உங்களோட மிரட்டலான ஆக்டிங்க பார்த்து. ஆமா, வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டுல எல்லாம் பயந்தாங்களா? என்ன எப்படி நடிச்சிருக்கு அப்படின்னு ஏதோ கேட்டிருப்பாங்களா சார்? வீட்டில் எங்க அம்மா அந்த படத்தை பார்க்க மாட்டேன்ட்டாங்க. எங்க அம்மா நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் அம்மா பார்க்க மாட்டேன்ட்டாங்க. பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் ஒரு கொடூரமான மனுஷன், இப்படிலாம் நடிக்கவே கூடாது அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. எங்க அம்மா வேகமான ஆள் தான். அவங்க தமிழ் பண்ணிட்டவங்க. என் நடிக்கிறதுக்கு ஆசையை தூண்டி கூட்டு வந்ததுல அவங்களும் ஒரு முக்கியமான பங்கு. ஆனா கூட அவங்களுக்கு அந்த கேரக்டர் பொறுத்த மட்டும் அவ்வளவு கொடூரமா என் பிள்ளை நடிக்கணுமாங்கிற ஃபீல். மாறா என்ன ஒண்ணு, எங்க பெரியம்மா இருக்காங்க ஒருத்தாங்க. அந்த பெரியம்மாவை பொறுத்த மட்டும் அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, ஊர்ல ஃபுல்லா என் மகனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும், அவன் ரொம்ப கெட்ட பையனாவே தெரியுறான், அவனுக்கு ஏதாவது கல்யாணம் கட்டி கொடுக்கணும் உடனே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்து நம்பிட்டாங்க நீங்க இப்படிதான் அப்படின்ட்டு. ஓகே சார், இப்போ அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் பாத்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன். அந்த படத்துல ஃபர்ஸ்ட் நீங்க தான் வில்லனா கமிட் ஆனீங்கன்னு, அதுக்கப்புறம் தான் சேஞ்சஸ்லாம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அதுக்கு முன்னாடி உள்ள படம், அதுக்கு பிறகு கிடையாது. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அந்த படத்துல முதல்ல ஒரு பார்த்தீங்கன்னா 13 படம் எனக்கு வில்லன் சான்ஸ் கிடைச்சது. வில்லன், ஹீரோ, மெயின் ரோல்னு 13 படம் ஒரே வருஷத்துல. அப்போ அதில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிட்டு அது நோக்கி விடுந்தேன். 13 படமும் என்னை விட்டு போச்சு. அப்போதான் வாழ்க்கையே ஒரு சூரியமா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும் நம்ம தெரியாம. தூது போ சிலைக்கிலே ஒரு படத்துல ஷூட்டிங் அவுட்டர் போய் அங்கிருந்து மறுபடியும் கேன்சல் ஆகி வருது. எனக்கு ஹெல்த் சரியில்லை, அதில் கேன்சல் ஆகி வருது. இதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தில் போயிடும். பெரிய பெரிய படங்களா நாடு எடுத்ததுல இருந்தா மெயின் அந்த பாண்டியன் கேரக்டர் பண்ணேன். ஓகே, இதுக்கு என்னோட தேவை நான் ஹீரோ பண்ணணும். இப்படி பெரிய பெரிய படங்கள்லாம் மிஸ் ஆச்சு. அப்போ அவ்வளோதான் போல் இருக்கு. எப்படி சார் செல்ஃப் டவுட் இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கும்ல சார், எப்படி அதை மோட்டிவேட் பண்ணி வெளியே வந்தீங்க? அதான் நம்ம ஒரு இறக்குறைய எண்டுக்கு போயிட்டேன். ஏன்னா சின்ன வயசு தானே, நமக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு ஃபுல்லாக கெப்பாசிட்டி பத்தாது, நமக்கு பிராப்தம் இல்லை போல் இருக்கு, வீட்டுக்கு பெட்டியை கட்ட வேண்டியதாங்கிற லெவலில் இருந்தேன். ஆனால் அதுக்கிடையில் கஸ்தூரிராஜ் சார் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். அவருடைய படம் தான் தூது போ சிலைக்கிலேயே. அதில் போயிட்டு ஹெல்த் செக்லாம் வந்தால் கூட நல்லாவும் நடிக்கலை, டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அதை கூட கரெக்டாக பேசலாம். ஓகே, மதுரை ஸ்லாங்கில் சொல்லி கொடுத்தாங்க. ஆம்பளை செய்கிற அம்புட்டு 17 பண்ணுறேன்ட்டா என்ன அர்த்தம், ட்ரெயின் இப்படிலாம் பேசுவாங்க. ட்ரெயின் ட்ரோன்னா எனக்கு புரியல, அது மதுரை ஸ்லாங்கு. அப்போ அது கரெக்டாக பேசலை. அங்கே உட்காந்து அந்த அசோசியேட் டைரக்டர் பால குருவர் ஒருத்தர் பெரியவர், அவர் திட்டிட்டு இருந்தார், என்னப்பா இது கூட டைலாக் பேச மாட்டேன்ற. இவர் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கஸ்தூரிராஜ் சார் சொல்லுவார். சொல்லிட்டு பிறகு வரும்போது, சார் நான் நல்லா அடிக்கலன்னு. இல்லைம்மா, நீ உனக்கு ஹெல்த் சரியில்லை, உன் தப்பு இல்லை, என் தப்பும் இல்லை, ஏதோ ஒரு குற்றம் பார்த்துக்கலாம். அடுத்த படம் நான் ஒன்றும் ஹீரோ போட்டு தான் பண்ண போகிறேன். இந்த படமாக வில்லன் கேரக்டர், அதில் இன்னும் நல்ல கேரக்டரு. சார் நான் நல்லா பண்ணலையே சார். இல்லை, இப்போ ஹெல்த் சரியில்லை, நீ பண்ணலாமா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே உனக்கு நிறைய ஹெவி டைலாக் நான் கொடுத்து கூட என் மிஸ்டேக் தான். பார்த்தேன் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பிரஷன் ஐயெல்லாம் நல்லா இருக்குது, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போவே எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தான் அனுப்பிச்சாரு. அதற்கிணங்க இந்த படம் நான் சோலைமா பண்ணுறதுக்கு அவன் 3-4 படத்தை மிஸ் பண்ணார். ஏன்னா என்ன தான் பண்ண வைக்கணும்னு, சரவணனை வச்சு பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேறு சில ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர் பாலகிருஷ்ணன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர், ஏழேலம் கிளியன் டைட்டில் போட்டு அவரும் சரவணன் வச்சு பண்ணணும்னு சொன்னார். இவர் நீங்கள் தான் கரியாளன் வச்சு தான் பண்ணுவேண்ணா. ஏன்னா அவன் பொறுத்த அந்த அவங்க ஃபிசிக்கு
அந்த பிளாக் கலர் அவனும் பிளாக்காக இருக்கிறான், ஐஸ்னா இருக்கான், அவன் ஃபெமிலியர், இவன் ஃப்ரெஷ்ஷாக அப்போ வர்றான். அப்போ இவனை வச்சானு என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அதே மாதிரி ஃபிசிக் இவனோட வேற, இவனை வச்சு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கண்ணெதிரே எனக்கு முன்னாடியே ப்ரொடியூசர் மிஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன். அப்போ அவருக்காக நான் வெயிட் பண்ணேன். ஒரு வருஷம் எனக்கு எங்கள் ஒரு பாட்டிமா இருப்பாங்க கஸ்தூராஜ் சார் வீட்டில், அதான் என்னுடைய பாட்டிமா. ஸோ மேடம் விஜயலட்சுமி மேடம் இருக்காங்க, அவங்க துணைவியார், அவங்க தான் என்னுடைய தாய்மார். அங்கே தான் போய் எனக்கு சாப்பாடு தருவாங்க. அங்கே போயிட்டு காலைல மத்தியானம் சாயங்காலம் அங்கேயே தான் இருப்பேன். ஸோ காலைல தனுஷை பார்த்தேன்னா மத்தியானம் இவர் செல்வராகவன், அப்படி இப்படி அவங்களோடய தான் ட்ராவல் பண்ணேன். ஒரு வருஷம் ஃபுல்லாக அங்கேயே தான் இருந்தேன். ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் கடை முடிஞ்சு நல்லபடியாக ரிலீஸ் ஆச்சு. ஓகே சார், இப்போ கஸ்தூராஜா சாரோட உங்களோட பாண்டிங் கிளியராக சொல்லிட்டீங்க. ஆமாம். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் செல்வராகவன், தனுஷ் சார், அவங்களோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? செல்வராகவனுடையது வேற ஒரு அந்த 7G ரெயின்போ காலனி வேற லெவல் படம். அது வேற நிறைய படங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு அந்த படம் வேற லெவல். அது மாதிரி காதல் கொண்டேன்னா அந்த படமும் நல்லாயிருக்கும். 7G ரெயின்போ அதை யோசிச்சு பார்க்க முடியாத, அது மனசை அப்படி வருடுற படம். அப்படி ஒரு படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நல்ல படங்கள் பண்ணார். கொஞ்சம் தொய்வு, அதை தாண்டி அவர் ஒரு வாரம் ஆக்டிங் அது இதுன்னு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருல்ல. தனுஷ் அப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா சின்ன பையனாக பார்த்தது, நான் பார்க்கும்போது அவருக்கு ஒரு 6th or 7th படிச்சுட்டு இருப்பார். என் தம்பியும் அவனு சேர்ந்து ஒரே கிளாஸில் படித்தாங்க. ஓகே, என்னுடைய தம்பியும் அவனு சேர்ந்து ஒரே கிளாஸில் படித்தாங்க. பட் அவரை பொறுத்த மட்டும் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே நான் கஸ்தூராஜ் சாரை பார்க்க போகும்போது அந்த 2வது ஃபைட்டு அவருக்கு நல்லா பிடிக்கும், சோலைமாவில். அந்த ஃபைட்டை அங்கே பார்க்குறது, அங்கே டிவியில் பார்க்குறது, ஓடி வந்து என்ன பார்க்குறது, டிவியில் பார்க்குறது, என்ன ஓடி வந்து பார்க்க அப்படி இருப்பார். ஆனால் அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் அவரோட அதுக்கு பார்க்குறதுக்கான சூழல் கூட இல்லை. அவருடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி, அவருடைய திறன் பெரிது. ஏன்னா சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் பெரிய பெர்ஃபார்மன்ஸ்னுவாங்க, அடுத்தால கமல் பெர்ஃபார்மன்ஸ்னுவாங்க, விக்ரம்னுவாங்க, அடுத்தால சொல்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வருவதில்லை. பெரிய விஷயம் இல்லை. அந்த வளர்ச்சி சந்தோஷமா இருக்கு. சேம. ஓகே சார். சார் இப்போ வந்து ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து ஏஐ எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க சார். ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில். அது மாதிரி உங்களை வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களான்னு தெரியல, இருங்க சார் காமிக்கிறேன். அது 1000 பண்ணியிருக்காங்களே. சரிதான் சார் அந்த வீடியோ. ஆக்சுவலாக மார்வல் ஹீரோஸ் கூட உங்களை கம்ப்ளீட் பண்ணி இதை நான் பார்க்கல. இது புதுசு, நீங்கள் காட்டுறது புதுசு, ரொம்ப நல்லா இருக்கு, அருமை. அதுலேயும் நீங்கள் தான் சார் அடிக்கிறீங்க, அவன் அடிதான் சொல்லுவாங்க. அவர் பிளாக் தான் பண்ணுறாரு, செமையா இருக்கு, சூப்பர். ஓகே சார். இப்போ இதை ஏன் காமிச்சோன்னா சார், இப்போ இருக்க வில்லன்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஸ்டைலிஷா, நல்ல உடல் கட்டான மஸ்தெல்லாம் இல்லை, சும்மா கேஷுவலா வேலை வாங்கிட்டு அடியால் வச்சு வேலை வாங்கிட்டு ஸ்டைலிஷா மூவ் பண்றாங்க. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வில்லனை பார்த்தாலே ஒரு பயம் வரும், பிசிக்கே பயம் வரும் சார். இந்த சேஞ்ச் எப்படி பாக்குறீங்க தமிழ் சினிமால? இல்லை, இப்போ எல்லாமே அந்த சிம்பிளா விளையாட்டா அப்படியே போற மாதிரி ஆயிடுது. எதுவுமே முன்னாடி மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி விஷயம் இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்போம். இப்போ நாள பார்த்தீங்கன்னா சோலைமாவெல்லாம் கட்டையை வச்சு அடிப்பாங்க, ஒரிஜினல் கட்டையை வச்சு அடிச்சிருப்பாங்க. இப்போ ஃபுல்லாகவே கிராஃபிக்ஸில் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரிஜினல் கட்டை அந்த டைமில் அந்த கட்டையை வச்சு அடிக்கும்போது என்னென்ன கஸ்தூராஜ் சார் இருக்க மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் என்ன அடிக்கும்போது அவருக்கு ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷாட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்குமே, ஒரிஜினலாக வச்சு பண்ணணுமான்னு கேட்பாரு. ஃபைட் மாஸ்டர் பண்ணால் தான் சார் நல்லா இருக்குன்னு சொல்லுவார் ராம்பாராஜ்குமார். உடனே இவர் ஒழிஞ்சிக்குவார், சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. கட்டை 6 கட்டை அடிக்கும், டம் அடிச்சு கட்டை ஒரிஜினல் கட்டை வச்சு அடிப்பாங்க, வெட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் ஓங்கி அடித்தாதான் அது உடஞ்சி விழும். அப்போ ஓங்கி அடிக்க நெஞ்சில் அவர் மெல்ல வந்து சொன்ன கறி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பொறுத்துக்குங்க, 6 கட்டை தான் மேட்ச் பண்ணிங்கன்னு ஒன்று 2 கட்டை அடித்த ஒன்று போடான்னு இருக்கும், டம்னு விழுங்கல, நெஞ்சில் விழுங்கல, டாப்புன்னு இருக்கும் பாருங்க. ஒரு கட்டெல்லாம் அப்படியே சுற்றிட்டு போவோம், நீங்கள் ஷார்ட்டை பாருங்க, அப்படி கழுத்தை சுற்றி செகண்ட் போவோம். ஒரு கட்டை டம் 2வது கட்டை சேம அடி விழுந்த உடனே கட் பண்ணுங்கன்னு சொல்லிடலாமான்னு தோணும். ஐயோ மறுபடியும் 2 கட்டு எக்ஸ்ட்ரா வரும், அதில் அப்படியே கன்னியூ பண்ணலான்னு சொல்லிட்டு 6 கட்டையும் அடிச்சு முடிச்சோடனே கிளாப் பண்ணிக்குவாங்க எல்லாரும். ஓகே, ஸோ அப்படி ரசிக்கிற விஷயம். ஒவ்வொரு விஷயமே அவ்வளோ சிரமப்பட்டு பண்ணோம். என்ன நிறைய சொல்லலாம். தாய் மனசு படம் பார்த்தீங்கன்னா, தாய் மனசு படத்தில் அந்த படத்தில் நிறைய வில்லன் கேரக்டர் பட்டு சோலையம்மாவில் சொல்கிற மாதிரி கேரக்டர், அந்த கேரக்டர் யூஸ்வல் வில்லன். அப்போ ஏதோ ஸ்பெஷலாக பண்ண மாதிரி தோணுச்சு. கடைசி வரைக்கும் கரெக்டாக ஸ்பெஷலாக வராத ஃபீல் கஸ்தூராஜ் சாருக்கும் அதுவே இருந்தது. கடைசி எண்டில் வந்து ஃபைட் சீன் ஒன்று லெங்க்தி ஷாட்டு டூப் வச்சு பார்த்துருக்கேன். அடிச்சு அரக்கத்தனமான கேரக்டருங்க அடிச்சு, நீ இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லதா, இந்திய மனுஷன் நான் இருக்கக்கூடாதா, இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஆள்றான்னு சொல்லி மிதிப்பான், உதைப்பான், விட்டுவான், செவரில் விழுந்து அங்கே விழுந்து ஃபாலிங் பண்ணி ஃபைட்டர்ஸே பண்ணுறதுக்கு யோசிக்கிற சரி. அதை பண்ணுறத ஒரு முறை பார்த்தேன். பார்த்துட்டு மாஸ்டர்கிட்ட போய் நான் பண்ணேன்னு சொன்னேன். சார் கஸ்தூராஜ் சார் ஒத்துக்க மாட்டார், நீங்கள் வேணால் அவர்கிட்ட பேசுங்கன்னார். இல்லை மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கன்னா சொன்னேன். அவருடைய உனக்கு என்னப்பா பைத்தியம் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் பண்ண கை கால் உடஞ்சி போயிடும் வேணான்னார் கஸ்தூராஜ் சார். இல்லை சார் ஏதோ கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி தோணுது சார், அந்த படம் அளவுக்கு இதில் ஏதாவது பண்ணல சார், இது கண்டிப்பாக பண்ணிவிடுவோன்னு அப்படியே யோசிச்சார். பிறகு கடைசியாக சரிம்மா பார்த்து பண்ணி கேர்ஃபுல்லாக பண்ணுனார். அந்த ஷாட் பாருங்கள் ஒரிஜினலாக கடைசியாக இருக்கும். ஓகே, செம்மையாக இருக்கும். கஷ்டப்பட்டு கை காலெலாம் அடிப்பட்டு பிறகு அடுத்தால் 1 மாதம் சும்மா ரெஸ்ட்டில் இருந்தேன். ஒரு ரெஸ்ட்ல இருந்து திருப்பி வந்தேன். ஏன்னா கால் சொன்ன மாதிரி அடிபட்டது
ஃபைட்டரே பண்ண முடியாது. ஒரிஜினல் ஹை ஸ்பீடில் காட்டியிருப்பாங்க, அப்படி விழுந்திருப்பேன். ஒரே ஷாட்டில் கட் பண்ண விழுந்திருப்பேன். இப்போ கூட பண்ண முடியாது. அதான் விஷயமே. ஏன்னா மனசு தானே. ஆனா இப்ப இருக்க வில்லன் வந்து இந்த மாதிரி எதுவுமே இப்போ காமிக்க பண்ணாம கொஞ்சம் சிம்பிளா பண்றாங்க. ஃபைட்டே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்ல பெஸ்ட் ஃபைட்டர் அப்படின்னு பார்த்தா ஒரு விஜயகாந்த் சொல்லலாம், எம்ஜிஆர் சொல்லலாம், கமல் சில படத்தில் பண்ணியிருப்பாரு, ரஜினி ஸ்டைலாக பண்ணுவார், நமக்கு பிடிக்கும் பர்சனல் வைங்களேன். இவங்களாம் சொல்ல முடியாது. அர்ஜுன் சொல்லலாம், வேற யாரும் சொல்ல முடியுது. ஒரு பிரபு கூட ஒரு ஸ்டைலிஷாக ஒரு பாக்ஸிங் ஜம்ப் ஜம்ப் இருக்குவார், அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். அதுக்கு பிறகு யாரையாவது நீங்கள் ரசிக்க முடியுதா பாருங்க, இல்லை. AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.